உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எந்த ஒரு புள்ளிய கிட்டயோ அதிகமா பீஸ் வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அதனால அவர் சொன்னாரு, நீ அந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து நடத்துவனா அந்த பள்ளிக்கூடத்தை நான் உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காவ. அதே கூட ஒரே தவணையா கொடுக்க வேண்டாமா? முதல்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க சொன்னாவ. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மீதி பணத்தை கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காவ. 1 கோடி 50 லட்சம் இதெல்லாம் வர நம்பரா? காசியா? பணம்? அம்புட்டு பணம்யா? அவ்வளவு பணம் நம்மகிட்ட இருக்குமாயா? ஒருத்தரால நினைச்சாலாம் முடியாது. ஆனா நம்ம அம்புட்டு பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா அம்புட்டு பணத்தையும் திரட்டி விடலாம். அது எப்படிங்க? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ணே, நம்ம பிள்ளைங்களுக்காக இதை செஞ்சுதாம்னே ஆகணும். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா பிறகு அந்த பள்ளிக்கூடத்தை நம்மளால வாங்கவே முடியாது. நினைச்சு பாருங்க, 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்னு வெயில்ல காஞ்சு வேற வேற ஊர்ல போய் படிக்கணுமா? படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிப்பையே நிறுத்திட்டா நஷ்டம் ஆருக்கு? இங்க பாருங்க அண்ணாச்சி, இந்த ஸ்கூலோடைய உரிமை ஒரு தனி மனுஷன் ஒருத்தங்கிட்ட இருந்தா தானே பிரச்சனை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தை வாங்குவோம். நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அந்த காசை போடுவோம். இந்த பள்ளிக்கூடம் வாங்க காசு போட்ட எல்லாரும் இந்த ஸ்கூல்ல ஒரு பார்ட்னர். ஒருத்தர் 500 ரூபாய் போட்டாருன்னா அந்த 500 ரூபாய்க்கான பங்கு அவருக்கு கொடுக்குதோம். ஒருத்தர் 1000 ரூபாய் போட்டாருன்னா 1000 ரூபாய் போட்டதுக்கான பங்கு அவர்கிட்ட கொடுக்குதோம். என்ன சொல்லுதிய? இப்படி ஆளுக்கு கொஞ்சமா போட்டோம்னா நிச்சயமா அந்த 50 லட்சம் ரூபாயை தேத்திரலாம். யாரோட தனிப்பட்ட நன்மைக்காகவும் இல்ல, நம்ம ஊரு பிள்ளைங்களோட படிப்புக்காக இதை நாம செய்வோம். ஆள் ஆளுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. அதுக்கு தக்க மாதிரி அவங்கவங்க பங்கு கொடுத்துருவோம். நம்மளால முடியுமான்னு நினைக்காதீங்க. நாம செஞ்சு காட்டுவோன்னு ஒரு வைராகியம் எடுத்துக்கோங்க. முடிஞ்சதை கொடுங்க. நிச்சயமா நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்கூலை வாங்கிடலாம். என்ன சொல்றீங்க? உடங்குடி போய் நோட் எடுத்துருவா. இங்க பாருங்க, 6 எம்பிட்டு பணம் தரீதிலோ அவங்க பேரை நீங்க எவ்வளவு பணம் தரீங்கன்னு சேர்த்து எழுதிவிடும். நீங்க தர பணத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பங்கு உங்களுக்கு தந்துடுவோம். உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக இதை செய்திய அதை மனசுல வச்சுக்கிட்டு தாராளமா உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. இல்லை, அந்த உண்டியல் எடுத்து நடுவில் வைங்களேன். நீங்க உண்டியில எவ்வளவு பணம் போட போதீங்களோ அதை ரத்னா கிட்ட காட்டிட்டு போடுங்க. அவ உங்க பேரை நோட் பண்ணி வச்சுக்கிடுவா. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கும் தகுந்த பங்குகளை கொடுப்பாவ. ஒருவேளை நாம திரட்டுற இந்த பணத்தால் இந்த பள்ளிக்கூடத்தை வாங்க முடியலன்னா நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்களோ அந்த பணத்தை உங்களுக்கே திருப்பி கொடுத்துடுவோம். ஆனா ஒரு விஷயம், உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ தயவு செஞ்சு தாராள மனசோட வந்து இந்த உண்டியல்ல போடுங்க. இல்ல வீரா, அத கொடுல. இதுல மொத்தம் 8 லட்சம் இருக்கு. என் தங்கச்சிகளோட நகை, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம், நான் போட்டிருந்த சீட்டு, பிறகு என் தங்கச்சி வீரா போட்டியில் ஜெயிச்ச 5 லட்சம் எல்லாம் சேர்த்து 8 லட்சம் ரூபாய் பணம் இதுல இருக்கு. இதை முதல்ல நான் இதை உண்டியில போடுதேன், நம்ம ஊரு பள்ளிக்கூடத்துக்காக.
ஏற்கனவே இந்த 10 ரூபா காயின்னு பல இடத்துல செல்லாதுன்னு சொல்லுதாக. அந்த செல்லா காசை தான் இவன் உண்டியில போடுவாங்க. சரி இருக்கட்டும், செல்லா காசு தானே, இவனே ஒரு செல்லா காசு தானே, வாங்கிக்கிட்டான். நகை நட்டை எல்லாம் கழட்டி உண்டியல்ல போட்டாலுவையா? என்னல பெரிய நகை இல்லே, நம்ம ஊர் பொம்பளைங்கள்ல பாதி பேர் கவரிங் நகை தானே போட்டிருக்காங்க. அவங்க வந்து இதை உண்டியில போடுவாங்கன்னா அதை பத்தி இவரு பேசுதாதா? அத ஏதோ வேலையை பார்த்துட்டு போல. இந்தாருல 1 கோடிய 10 ரூபாயா பிரிச்சாலும் 10 லட்சம் பேர் இவன் உண்டியில போடணும். அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க என்ன 10 லட்சம் பேர் இருப்பாங்களா? எங்க சொல்லு பாப்போம். 1 கோடிக்கே 10 லட்சம் பேர் பணத்தை போடணும்னா 5 கோடிக்கு எம்பிட்டு பேரு? 8 ஊர் ஆளுங்களும் சேர்ந்து காசு போட்டாலும் தேராதுல. வேணும்னா இவன் ஒண்ணு செய்யலாம். இவன் ஏற்கனவே அழுக்கி வேட்டியை தான் கட்டியிருக்கான். அவன் இந்த கைய கால மடக்கி கட்டிக்கிட்டு ஹேண்டிகேப்ங்கிற பேர்ல எங்கேயாவது சென்னை சிட்டி சிக்னல் இருக்குல்ல, அங்க வண்டி இப்படி கைய ஏந்தினான்னு வச்சுக்க, ஒரு வேலை போடுவாங்க. அப்படியும் இவன் சேர்க்கணும்னா சில மாதங்கள் ஆயிடுமே. முடியுமா? ஸ்கூலு வாங்க போறான். ஸ்கூலு இருக்கேன். அம்புட்டு பெரிய ரொக்கத்தை வச்சிருக்கிறவன் இந்த ஊர்லயே சவுந்தரபாண்டி மட்டும்தான்ல. என்ன தவிர வேற ஆறாலையும் இந்த ஸ்கூல்ல வாங்க முடியாது. எழுதி வச்சுக்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, நாளைக்கு தானே தெரியும். அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டா எப்படி? ஏய் ஏய், என்ன எங்க அப்பா எதிர்த்து பேசுறியா? என்னங்க இதுக்கே நான் எதிர்த்து பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே நான் எதிர்த்து பேசுவேன்ல, அன்னைக்கு தெரியும் எதிர்த்து பேசுறதுன்னா என்னன்னு. அது வரைக்கும் நீங்க 2 பேருமா அந்த ஸ்கூலை எப்படி வாங்குறது, எப்படி குடிக்கிற பாரா மாத்துறதுன்னு பிளான் போட்டுட்டு இருங்க. எதுக்கு இப்ப ஆத்திரப்படுது நீ? அவளோட அண்ணங்காரன் தோத்து போய் அசிங்கப்பட போகுதான். அந்த கோவத்துல பாவம் பேசிட்டு போகுது. பேசட்டும் விடு. இவளால என்ன பேசத்தான் முடியும், வேற என்ன செய்ய முடியும்? வா வா கொஞ்சம் பேசுவோம் வா. சனியன கொஞ்சம் இருங்க. என்ன அந்த உண்டியல்ல நீங்க ஏதாச்சும் பணம் போட்டீங்களா? நான் எதுக்குமா பணம் போட போறேன்? எனக்கு என்ன பைத்தியமா? உங்க பேர பிள்ளைங்க அதே பள்ளிக்கூடத்துல தான் படிக்குதுன்னு சொன்னீங்க. ஆமாம்மா, 2 அப்பம் 4 அப்பம் படிக்குதுங்க. இவங்க பள்ளிக்கூடத்தை மாத்தி பாரா மாத்தினதுக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்களை எங்க படிக்க வைப்பீங்க? இல்ல பார்ல பாட்டில் பொறுக்க அனுப்புவீங்களா? படிப்பை கெடுத்து பார ஆரம்பிக்க போறேன்னு சொல்லுதாவ, நீங்களும் கூடவே நிக்குதிய. உங்க பேர பிள்ளைங்க ரொம்ப நல்லா வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.